ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு வெயிட் தூக்குறாங்க, சதைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும், நல்லா மசில் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் கீழே குனிஞ்சு நிமிந்து நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஜம்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி ஒன்றும் ஆகுதுல. நான் நல்லா இருந்தேன் டாக்டர், ஒரு சின்ன ஒரு பொருள் தாங்க தூக்குனேன், டக்குன்னு பிடிச்சிருச்சுங்க, 2-3 நாளாக விடவே மாட்டேங்குதுங்க. நானும் ஆயின்மெண்ட்லாம் போட்டு பார்த்தேங்க, ஸ்ப்ரே போட்டேங்க, டாக்டர் மருந்து கொடுத்தாருன்னு சாப்பிட்டு பார்த்தங்க, குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான அக்யூட் ஸ்ட்ரெயின், சாதாரண ஸ்ட்ரெயினே வந்து கழுத்தை வந்து ஒரு 3-4 நாளைக்கு நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவுப்படுத்தி நம்ம வேலைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுதல்ன்றது வந்து நம்ம பைக்கில் போகிறோம், சடனாக ஒரு ஜெர்க் ஆகுது, ஒரு காரில் போயிட்டு இருக்கோம், சடனாக வந்து ஒரு பிரேக் போடுறப்ப வந்து ஒரு ஜெர்க் ஆகி வர்றப்போ அந்த ஜவ்வுகள் வந்து ஸ்ட்ரென்த் சடன் ஃபோர்ஸ் அதில் அதிகமாகி அப்போ ஜவ்வுகள் சதைப்பிடிப்புகள் வரலாம், ஜவ்வு பிரச்சனைகள் வரலாம். இப்போ நம்ம மெயினாக அந்த சதைப்பிடிப்புகள் அதிகமாகவும் ஜவ்வு பிரச்சனைகள் இருக்கிறத பற்றி தான் அதிகமாக பேச போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலாக வந்து ஏஜிங், அதாவது வந்து இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ பாடி கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுறீங்க, பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறீங்க, வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வார்ம் அப் பண்ணுறீங்க, ஸோ அந்த எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க, தூங்குற பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. இதில் முக்கியமான நான் சொல்ல வந்தது என்னங்க, தூங்குறதுமே நம்ம தலகாணி ரொம்ப ஹைட்டாக வச்சு படுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கழுத்து ரொம்ப பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப, சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப, தூங்குறப்ப. ஸோ இந்த மாதிரி அந்த பொசிஷன் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் வயதானாவே வந்து வியர் அண்ட் டேர், தேய்மானங்கள் வரும். அந்த தேய்மானத்தினால அந்த ஜவ்வுகள் வந்து அந்த சஸ்பென்ஷன் குறைந்து டிஸ்க் ப்ராப்ளம் வரலாங்க. அது வந்து ஒரு 60-65 வயதில் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஜவ்வு ப்ராப்ளம் கம்மியாக வர்றது வந்து நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இள வயதில் இந்த மாதிரி சில நல்ல பழக்க வழக்கங்களை வந்து தவறான முறையில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வர்றது, இதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது.